ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துருன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங் மேக்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் ஒரு 5 கணக்கை நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ மொத்தமாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 வந்து சம்ஸை வந்து நம்ம வந்து கிளாரிஃபை கொடுக்கறதா வந்து சொல்லியிருந்தோம். அந்த 500 சம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் நான் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தோம். அந்த 500 சம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக பிரித்து, ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில், அதாவது ஒரு பார்ட் வந்து ஆப்டிடியூட், ஒரு பார்ட் வந்து ரீசனிங். ஆப்டிடியூட்டில் ஒரு 300 சம்ஸும், ரீசனிங்கில் ஒரு 200 சம்ஸும் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வீக்லி 5 வீடியோஸ், அதில் எப்படி பிரின்னு பார்த்தீங்கன்னா 3 வீடியோ வந்து ஆப்டிடியூட் இருக்கும், 2 வீடியோ வந்து ரீசனிங் இருக்கும். 3 வீடியோ ஆப்டிடியூடு, 2 வீடியோ வந்து பார்த்தா ரீசனிங். அப்போ 3 × 5 பார்த்தீங்கன்னா 15 கொஷின், 2 × 5 பார்த்தீங்கன்னா 10. ஸோ அப்போ மொத்தமாக வந்து 25 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போகிறோம். சரியா? ஸோ இந்த கொஷினை வந்து நல்லா நீங்கள் பார்த்துட்டு, அதாவது ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி, இந்த சீரீஸே வந்து அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வீடியோஸ் இருக்கும். ஒரு வீடியோக்கு 5 சம்ஸ் அப்படின்னா 100 வீடியோ அப்படின்னும் போது 500 சம்ஸ். இந்த 100 வீடியோ, இந்த 500 சம்ஸை நீங்கள் ப்ராப்பராக வந்து கோத்ரூ பண்ணி, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே போதும். எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை வந்து கண்டிப்பாக அவங்களால வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை ரீகால் பண்ணிக்கலாம், அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் அப்படின்னா அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுசாக பாருங்கள். ஓகேவா? ஸோ கொஷினை வந்து பார்த்து எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இல்லை அப்படின்னா ஒவ்வொரு வீடியோ நான் கொடுக்கும்போது அதை பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிவிஷன் பண்ணணுக்கு நான் சொல்கிறேன். இல்லை அப்படி அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டாக வருதுன்றது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கூட வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பயன்படுத்துகிறோன்றதை பொறுத்து தான் அதுலேருந்து நமக்கு வந்து அந்த பயன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை உங்களுக்கு எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா நம்ம மார்னிங் மேக்ஸ் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன்று போட்டிருந்தோம். அதில் வந்து ஒரு 300 சம்ஸ் வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம். அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கடந்த குரூப் 4 குரூப் 2 தேர்வில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வாட்டியும் போடுறோம். போன வாட்டி 300 சம், இந்த வாட்டி நம்ம 500 சம்ஸ் வந்து பார்த்தோன்னா போட போகிறோம். சரியா? ஸோ 1 by 1 போட்டுக்கலாம். ஓகே, இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27, 45 மற்றும் 81 ஆகியவற்றின் மீப்போவா காண்க. மீப்போவானா என்ன அர்த்தம் அப்படின்னா HCF. சில நேரங்களில் வந்து பார்த்தா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், அதாவது மீப்போவானா எல்சிஎம்மா HCFன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க, HCFன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, HCFனா மீப்போவா. HCF ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா GCD அப்படின்னு கொடுப்பாங்க. GCDனாலும் HCFனாலும் ஒன்று தான். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில நேரங்களில் வந்து GCD காண்க அப்படின்னு கொடுப்பாங்க. நம்ம GCDனா இது எல்சிஎம் எஸ்எஃப்ல உள்ளது, வேற ஒரு கணக்கு நம்ம வந்து புரிஞ்சுப்போம். ஓகேவா? HCFனாலும் GCDனாலும் ஒன்று தான். இது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அது கிரேட்டஸ்ட் காமன் டிவைடர், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து வித்தியாசம். ஓகேவா? ஸோ அப்போ HCF அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா 3 எண்களும் பொதுவான எண்ணால் வகுபடக்கூடிய மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ 3 எண்களை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் எது அப்படின்றது நான் வந்து கேட்கக்கூடிய கேள்வி. சரியா? ஸோ அப்போ நான் பண்ணோம்னா இதுக்கு வந்து டானா வகுத்து நம்ம வந்து போடணும். 27 நான் 2 மெத்தடும் சொல்கிறேன். ஆப்ஷனை பேஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன், மெத்தடும் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 27, 45, 81. ஸோ இது 3 பொதுவான வாய்ப்பாடில் வகுப்படுது அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாடில் வகுக்கணும். அப்போது 9 3 27, 1 3 3 I 3 5, 2 3 6, 7 3 21. ஸோ திருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பொதுவான வாய்ப்பாடில் வகுப்படுதா 3ஆம் வாய்ப்பாடு போடலாம். 3 9, I 3 5, 9 3 27. ஸோ இதுக்கப்புறம் இந்த 3 நம்பரும் இப்போது 3 9 வகுப்படும் 3ஆம் வாய்ப்பாடில், 5 5ஆம் வாய்ப்பாடு வரும். ஆனால் 3மே பொதுவான வாய்ப்பாடில் வகுப்படாது. ஸோ அப்போ இதோட நிறுத்திடணும். அப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய அளவு தான் HCF. அப்போது 3 இன்ட்டு இந்த பக்கம் இருக்கிறத மட்டும் பிரிக்கணும். 3 × 3 9. ஸோ அப்போது இந்த 27, 45, 81 இந்த 3 நம்பரும் பொதுவாக 9ன்ற வாய்ப்பாடில் மட்டும்தான் வகுப்படும், வேறு எதுலேயும் வகுப்படாது. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. சரியா? இதை நீங்கள் இன்னொரு மெத்தடில் எப்படி கண்டுபிடிங்க பார்த்தீங்கன்னா, அதாவது வகுப்படும் தன்மைகள். இப்போ ஒரு நம்பர் எந்த வாய்ப்பாடில் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது ஒரு எண்கள் இப்போ 27, 45, 81 கொடுத்துட்டாங்க. இது கொடுத்து HCF கேட்குறாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு குழு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண் தொடரிலே மிகச்சிறிய எண் அல்லது அதை விட சிறிய எண் தான் HCF இருக்கும்.
ஒன்று 27 இருக்கலாம், ஓகேவா, இல்லைன்னா அதை விட கம்மியான குறைவான நம்பரா இருக்கலாம். அதாவது 10, 15, 18. ஆனா ஒருபோதும் 27 விட பெரிய எண் வராது. அப்பனா 45 ஆன்சர் இல்லையா? ஏன்னா 45 27 விட பெருசு. ஸோ அப்போ 9, 27, 15 பார்க்கணும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இந்த 3 எண்களால் வகுப்படக்கூடிய எண் பார்த்தீங்கன்னா இப்போ 15 வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் வாய்ப்பாடு அப்படின்னும் போது கடைசியில் 5 0 முடியணும். ஆனால் இங்கே பாருங்க 27 வந்திருக்கு, இங்கே 81 வந்திருக்கு. அப்போ 15ஆம் வாய்ப்பாடுல வராது. அடுத்து 27 போனீங்கன்னா 27 டபுள் ஆக்கணும் அப்படின்னு நமக்கு என்ன வரும்? 54 வருமா? ஸோ 54 45. ஸோ அப்போ 27 டபுள் ஆக்குனா 45 வரல, 52 வருது. ஸோ அப்போ 27ஆம் வாய்ப்பாடில் வந்து 45 வகுப்படாது, அப்போ 27 வராது. ஆனால் 9 மட்டும் தான் பாருங்க, 9 27, 9 45, 9 9 81. அப்போ 3 எண்களாலும் வகுப்படக்கூடிய, 3 எண்களையும் வகுக்கக்கூடிய, அப்படி வச்சுக்கலாம், 3 எண்களையும் வகுக்கக்கூடிய மிக பெரிய எண் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 9க்கு மேல இருக்கக்கூடிய எந்த நம்பரும் இந்த 3 எண்களையும் வகுக்க முடியாது. 3 எண்களையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணே 9 தான். 9க்கு மேல எந்த நம்பரும் வகுப்படாது. அதை தான் நம்ம இங்கே வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. பாருங்க, நான் கணக்கே போடலை, ஆப்ஷன் வச்சே போடுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மார்னிங் எக்ஸசைஸ் இன்னொரு ப்ளஸ் விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக வந்து ஆப்ஷனை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஆன்சர் போடுறதையும் நம்ம சொல்லி தரப்போம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 20,000க்கு 10% வட்டி வீதம் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி காண்க. ஓகேவா? ஸோ தனி வட்டினா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா PNR டிவைடட் பை 100. இதான் இதுக்குண்டான ஃபார்முலா. Pனா என்ன அப்படின்னா அசல். ஓகே, என்னன்னா வந்து ஆண்டுகள், அதாவது காலம், ஆண்டுகள் குறிப்பிடுவாங்க. R வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வீதம். சரியா? ஸோ அப்போ நமக்கு ஒரு அசல், ஆண்டு, வட்டி வீதம் கொடுத்துருக்காங்கன்னா 3த்தையும் பெருக்கி 100ஆல் வகுத்த ஆன்சர். அசல் எவ்வளோ? 20,000 இன்ட்டு என்ன எவ்வளோ? 4 ஆண்டுகள். டேட்டா மீட்டர்ஸ் 10% டிவைடட் பை 100. 2 0க்கு இந்த 2 0 அடிச்சிடலாம். மீதி பிறகு 8 3 0. அப்போ தனி வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,000. ஆன்சர் ஆப்ஷன் பி. இதில் உங்களுக்கான ஒரு கொஸ்டின்ப்பா. ஓகேவா? 4 ஆண்டுகள் கழித்து கிடைக்கும் மொத்த தொகை என்ன? 4 வருஷம் கழிச்சு அவருக்கு எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ தொகை கிடைக்கும்? இதான் வந்து உங்களுக்கான ஹோம்வொர்க். இது கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, 3வது, அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 1200க்கு ஆண்டு ஒன்றுக்கு 10% வட்டி வீதம். ஓராண்டுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்கப்பா. ஓகேவா? இப்போ இந்த கணக்கு எப்படி நம்ம வட்டி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி, தனி வட்டி, கூட்டு வட்டி வெர்சஸ் தனி வட்டி. ஸோ ரெண்டுக்கும் இடையான வித்தியாசம் பார்க்கும்போது என்ன ஃபார்முலா அப்படின்னா P × R/100². அதாவது 2 ஆண்டுகள், கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான 2 ஆண்டுக்கான வித்தியாசம். ஓராண்டுக்கான வித்தியாசம் இல்லையாசன்னு கேட்டீங்கன்னா ஓராண்டுல முதல் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டியில எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதே அமௌண்ட் தான் தனி வட்டியில வரும். ஸோ அப்போ முதல் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாடு இல்லை. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓராண்டுக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குமான வித்தியாசம் கேட்டால் என்ன சொல்லணும்? ஆன்சர் 0. 2 ஆண்டுகள்னா தான் P × R/100² இந்த ஃபார்முலா வந்து பொருந்தும். ஓகேவா? சரி, ஓகே சார். இங்க பார்த்தீங்கன்னா ஓராண்டு தானே கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க பாருங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க. ஸோ அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிறாங்கன்னா அப்போ ஒரு வருஷத்துல எத்தனை முறை வரும்? ஏன்னா ஆஃப் இயர் தான். அப்போ வருஷத்துக்கு 2 அரையாண்டு. அப்போ n = 2. அதாவது என்னன்னா இந்த மாதிரி அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுறாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா n, அதாவது ஆண்டுகளை 2ஆல பெருக்கிக்கணும். ஆண்டுகளை ஓராண்டு கொடுத்துருக்காங்களா, அப்போ 1 × 2 ஆண்டுகள். அடுத்து பாருங்க, 6 இருக்கு. 6 எவ்வளோ கொடுத்துருக்கான்? 10%. இந்த 10% வருஷத்துக்கு தான் 10%. அப்போ அரை வருஷத்துக்கு பாதியா போட்டுங்க, அப்போ 5%. ஸோ அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸை வந்து 2ஆல பெருக்கிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல வகுத்துக்கணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நார்மல் தான். இதுக்கப்புறம் அசல் எவ்வளோ? 1200 இன்ட்டு R/100² 2 வாட்டி போடணும். அப்போ R எவ்வளோ? 5. 5/100 இன்ட்டு 5/100. ஓகே, படிக்கலாமா? இப்போ 4 5 5 25 100, 4 5 25 100, இந்த 2 0க்கு இந்த 2 0, 4 2
6 2 12 ஓ 2 3 2 6 அப்போது 3 ரூபா. ஸோ அப்போது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் எவ்வளோ? 3 ரூபா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை என்ன பண்ணுறாரு? 24 டேஸில் முடிக்கிறார். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாட்கள் முடிப்பார். ஸோ ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை என்ன பண்ணுறாங்க? 6 டேஸில் முடிக்கிறாங்க. எனில் பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பான்னு தான் கேட்குறாங்க. சரியா? ஏ ஒரு வேலையை 24 நாளில் முடிக்கிறாருப்பா. அதுக்கப்புறம் ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை 6 நாள்லேயே முடிச்சுட்டாங்க. இப்போ இதை வச்சு பி எத்தனை நாளில் வேலை செய்யணும்னு நம்ம தெரியும். ஓகேவா? ஸோ அப்போது ஏவும் பியும் சேர்ந்து செஞ்ச நாட்கள்லேருந்து நம்ம ஏவை கழிச்சு அப்படின்னா ப்ளஸ் ஏக்கு மைனஸ் ஏ போயிட்டு நமக்கு பி கிடைச்சிடும். சரியா? அப்போ ஏ ஒரு வேலை என்ன பண்ணுறாரு? 24 நாளில் செய்கிறாரு. ஏவும் பியும் சேர்ந்து அந்த ஒரு வேலையை 6 நாளில் செய்கிறாங்க. அப்போ ஏபிலேருந்து ஏவை கழிச்சணுமா? அப்போ ஏபி எவ்வளோ? 1/6 மைனஸ் 1/24. ஓகே, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண வரும். 24 × 1 இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இது இந்த பக்கம் கிராஸ் பண்ணி இது ரெண்டுத்தையும் இங்கே பெருக்கிக்கோங்க. ஓகேவா? அப்போ 24 × 1 24. நடுவில் மைனஸ் குறி இருக்குது. அப்போ மைனஸ் இந்த பக்கம் R1 6 டிவைடட் பை 6 × 20. இதை பெருக்கு தர அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 24 6 போச்சு என்ன வரும்? 18 டிவைடட் பை 6 × 24. 1 6 3 18 1 3 3 8 3 24. அப்போ 1/8. அப்போ 8 டேஸ். ஸோ அப்போ பி மட்டும் அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை முடிப்பாங்க? 8 நாளில் முடிப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போது ஏ கொடுத்துட்டு ஏபி கொடுத்துட்டு பி கேட்டாங்கன்னா ஏபிலேருந்து ஏவை கழிச்சிடணும். சப்போஸ் பி கொடுத்தாங்கன்னா பியை கழிச்சிடணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து 25% விலை உயர்வுக்கு பின் ஒரு மூட்டை உளுத்தம் பருப்பின் விலை 1875 எனில் அதன் அசல் விலையை காண்க. ஸோ இப்போ ஒரு மூட்டை இருக்குப்பா, உளுத்தம் பருப்பு இருக்கு. ஓகேவா? 100% வச்சுக்கலாமே. இது வந்து ஆரம்ப விலை அப்படி வச்சுக்கலாம். 100% இருக்கு, அது வந்து அதனுடைய விலைன்னு வச்சுக்கலாமே. இப்போ என்ன பண்ண, இது கூட 25% ஆட் பண்ணுறாங்கப்பா. ஏன் ஆட் பண்ணுறாங்க? விலை எவ்வளோ உயருது? 25% பார்த்தீங்கன்னா விலையை வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்துறாங்க. அப்போ 25% விலை உயர்ந்துச்சு அப்படின்னா இது ஆரம்ப விலை ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா விலை ஏற்றம் எவ்வளோ பண்ணுறாங்க? 25%. அப்போ மொத்தம் இப்போ எவ்வளோ இருக்கும்? அந்த ஆரம்ப விலை இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் ஒரு உளுத்தம் பருப்பு விலை. இப்போ நான் அது மேலே கூடுதலாக 25 ரூபாய் வச்சு விற்கிறேன்னா இப்போ எவ்வளோ விற்பேன் நான்? 100 + 25 125. ஸோ அப்போ பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 100% இருக்கு அந்த உளுத்தம் பருப்பு விலை. அது கூட 25% ஆட் பண்ணுறாங்க. அப்போ இப்போ எவ்வளோ இருக்கும்? 125% இருக்கும். கரெக்டா? அப்போ அந்த 125 புதிய விலை. அப்போ அந்த 125% புதிய விலை எவ்வளோ சொல்கிறாங்க? 1875. அப்போ 125% அப்படின்றது 1875 அப்படின்னா நமக்கு என்ன தேவை? ஆரம்ப விலை தான் தேவை. அசல் விலை கேட்குறாங்க. அப்போ இதான அசல் விலை 100% தானே. அப்போ 100% என்ன வரும்? அவ்வளோதான்பா, கணக்கு முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ பாருங்க, 125% 1875 அப்படின்னா 100% என்ன இருக்கும்? இப்போ விலையேற்றத்துக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்கும், விலை ஏற்றிய பிறகு ஒரு வேலை இருக்கும். எந்த வேலை அதிகமாக இருக்கும்? விலை ஏற்றத்தின் பிறகுதான் அதிகமாக இருக்கும். கரெக்டா? ஏன்னா அப்போதானே 25% எக்ஸ்ட்ரா சேர்க்குறாங்க. அப்போ இங்கே 125% 1875னா 100% எப்படி இருக்கும்? இந்த 1875 விட கம்மியாக தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ அப்படின்னும் போது இங்கே பர்சன்டேஜ் குறையும் போது விலையும் குறையும். அப்போ ரெண்டுமே குறைந்தா இதுக்கு பேர் வந்து நேர்மாறல். அதாவது ஒன்றன் விலை அதனோட தொடர்பு மற்றொன்றும் ஒரே நேர் கோட்டில் இருந்தால் நேர்மாறல். இப்போ இங்கே ஒன்று குறைஞ்சி ஒன்று ஏறிச்சுன்னா எதிர்மாறல். ஓகேவா? நேர்மாறல் எதிர்மாறல். ஓகேவா? சிம்பிள் தான். ஒரு விலை ஏறும்போது அதனோட தொடர்புடைய மற்றொரு பொருளும் விலை ஏறிச்சுன்னா அது நேர்மாறல். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப வேகமாக போகிறோம். இப்போ நம்ம ஒரு பைக்லேயே போன வச்சுக்கலாமே, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனோம் அப்படின்னா அதிகமாக பெட்ரோல் பிடிக்கும். ஓகேவா? இப்போ மைலேஜ் இருக்குல்லப்பா, இப்போ 120 ஸ்பீடுக்கு மேலே போனோம் அப்படின்னா பெட்ரோல் அதிகமாக பிடிக்கும். மைலேஜ் கம்மியான போகும்போது அப்போ பெட்ரோல் அதிகமாக பிடிக்கும். அப்போ அதிகமான வேகத்தில் போனால் அதிகமாக பெட்ரோல் வந்து செலவாகும். இது வந்து நேர்மாறல். அதாவது நம்ம அதிவேகமாக போகிறதுனால பெட்ரோலும் அதிகமாக செலவாகுது. அப்போ இது நேர்மாறல். எதிர்மாறல்லாம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். ஓகே, ஒரு கடைக்கு போகிறோம், 1 கிலோ வெங்காயம் வந்து வாங்குறோம். ஓகேவா?
ஸோ 1 கிலோ வெங்காயம் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபான்னு அவ்வளோ தான் கல்ல கொண்டு அடிப்பீங்க 30 ரூபான்னு வச்சுக்கலாமே 1 கிலோ வெங்காயம் 30 ரூபா ஓகேவா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்த நாள் அதே 30 ரூபா எடுத்துன்னு போகிறீங்க ஓகே. ஆனால் இப்போ 1 கிலோ வெங்காயம் வந்து 60 ரூபா சொல்லிட்டாங்க ஓகே. துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வந்து வெங்காயத்துக்கு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ அப்போ வந்து 60 ரூபா. அப்போ 60 ரூபா நம்ம என்ன பண்ணுவோம் அதாவது 30 ரூபா தான் நம்மகிட்ட இருக்கு. அப்போ என்ன பண்ணணும் நம்ம அதே 30 ரூபாய்க்கு அரை கிலோ வாங்கிட்டு வரும். ஸோ அப்போ விலை ஏறும்போது நம்மளுடைய தேவை குறையுதா பாருங்க. 30 ரூபா இருக்கும்போது 1 கிலோ வாங்கினீங்க 60 ரூபாய் போது அரை கிலோ வாங்கிட்டீங்க சரியா. ஸோ அப்போ விலை ஏறும்போது தேவை குறைக்கப்படுதா இதுக்கு பேர் எதிர்மாறல். அப்போ ஒன்று அதிகரிக்கும் போது அதோடு தொடர்புடைய மற்றொன்றும் அதிகரித்தால் நேர்மாறல், ஒன்று அதிகரிக்கும் போது அதனுடைய தொடர்புடைய மற்றொரு செயல் குறைந்தால் அது எதிர்மாறல். இது வந்து நேர்மாறல். நேர்மாறல்லாம் ஒன்றும் இல்லைங்க தலைகீழாக போட்டுக்கணும். எதை சார் தலைகீழாக போடணும் அப்படின்னா 125/100 100 / 125 இன்ட்டு 1875 அவ்வளோதான்பா. இப்போ நம்ம நார்மல் அடிக்க வேண்டியதான் அடிக்கலாமா. 125 425 525 125 இதை அடிச்சிங்க அப்படின்னா 1800 இல்லை ஃபஸ்ட்டு 18ல் 25 போகுது. அப்போ 187 பார்த்தீங்கன்னா 125 425 100 அடுத்து 425 100 அதில் 125 கழிச்சிங்கன்னா 125 அப்போது 525 5 வரும் 525 125 6 7 வரும்பா ஓகே. அப்போ 7 25 175 அப்போ 187ல் 175 போச்சு அப்படின்னா மீதி வந்து பார்த்தீங்கன்னா 2 இங்கே 1 12 ஒரு 5 125 525 125 அப்புறம் 155 இது என்ன பண்ணலாம் இதை அடிச்சுக்கலாம் சரி ஓகே. 155 25 100 அப்போ 75 150 இது ஒரு 0 ஓகேவா. ஸோ அப்போ 1500. ஸோ அப்போ அந்த உளுத்தம்பருப்புடைய ஆரம்ப விலை எவ்வளோ 1500 ரூபாய் இருந்தது தான் என்ன பண்ணியிருக்காங்க 25% ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு விற்றுருக்காங்க 1875 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான்பா. ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா 5 கணக்கை நம்ம வந்து பார்த்தோன்னா வெற்றிகரமாக வந்து முடிச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு வந்து பார்த்துக்கோங்க. அதில் வந்து டெய்லியுமே நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 நான் அப்லோட் பண்ணிகிட்டே வரேன் ஓகேவா. ஸோ நீங்கள் இதுக்கப்புறமா ஒரு 10 நாள் கழிச்சு 20 நாள் கழிச்சு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கூட கீழே பிளேலிஸ்ட்டில் அதுக்கான லிங்க் இருக்குது. அதேமாரி நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அதில் ஆட் ஆகிக்கோங்க. ஏன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து அட் டைமில் வந்து உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா இந்த டெலிகிராம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யூடியூப்பில் போடக்கூடியது நோட்டிஃபிகேஷன் வந்து 2 நாள் கழிச்சு கூட வரலாம். ஆனால் உங்களுக்கு வந்து டெலிகிராம் போது பார்த்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட்டில் உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா. சரி ஓகே. இந்த கணக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ போடும்போதே பாஸ் பண்ணி எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கணக்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து மார்க் வரும் ஓகேவா. அதே மாதிரி நம்ம போடக்கூடிய எல்லா கணக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது. இதில் வந்து மீடியமாக இருக்கும் ஓகே. இப்போ 5 கணக்கு இருக்குது. 5 கணக்கில் ஒரு கணக்கு கஷ்டமாக இருக்கும், 2 கணக்கு ஈஸியாக இருக்கும், 2 கணக்கு மீடியமாக இருக்கும். ஏன்னா மொத்தமாக கஷ்டமான கணக்கு போட்டாலும் வெறுத்துருவீங்க, மொத்தமாக ஈஸியான கணக்கு போட்டாலும் செலுத்துருவீங்க ஓகேவா. ஸோ அப்போ எல்லாமே கலந்துருந்தால் தான் அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்றதுனால ஓகேவா. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே கணக்கு தெரிஞ்சாலுமே போட்டு பாருங்கள். சும்மா அப்படியே இந்த வீடியோ பார்க்கறதுனால எந்த பலனும் கிடையாது. இந்த கணக்கை போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் சேலஞ்ச் பண்ணுறேன். இந்த 500 சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் 500வது சம்ஸ் நம்ம போடும்ல அது 100வது வீடியோ வரைக்கும் யார் பார்க்குறீங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.